Hi, hello everyone, my dear friends and sisters and bro. Welcome to rvharshachannel. இப்போ தான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டூப்பரான ஒரு ட்விஸ்ட் நிறைஞ்ச ஒரு அமேசிங்கான ஒரு வால் ஹேங்கிங் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ரோல் பண்ணி லாஸ்ட்டில் கம் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நிறைய. அதை பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸாகவும் அதுக்கப்புறம் ஒன்று சின்ன சைஸாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பெரிய சைஸ் நம்மளுக்கு 8 பீசஸ், ஸ்மால் சைஸ் நம்மளுக்கு 8 பீசஸ் தேவைப்படும். நீங்கள் 12 பீசஸ் செஞ்சாவே போதும். நான் ஏன் எப்படி சொல்கிறேன்னா, ஸ்மால் சைஸுக்கு நீங்கள் பெரிய சைஸில் 2 இதை கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மால் சைஸ் கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கு. அது 7 சென்டிமீட்டர். அது பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுடலாம். அதுக்கு பின் சைடு, அதாவது பேக் சைடில் இந்த ஸ்டிக்ஸ் ஒட்ட போகிறோம். நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஒரு ஸ்டிக் ஒட்டுறேன், அது கீழே ஒரு ஸ்டிக். ஓகேங்களா? அப்போ ரைட் சைடில் ஒரு ஸ்டிக்கு, பெரிய ஸ்டிக். இப்போ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே பெரிய ஸ்டிக்கு. ஓகே, லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய ஸ்டிக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டிக்கு நடுவில் ஒரு பெரிய ஸ்டிக்கு. அதே மாதிரி இன்சைட் 2 ஸ்டிக்கு நடுவில் ஒரு பெரிய ஸ்டிக்கு. அதே மாதிரி இந்த சைடு 2 பெரிய ஸ்டிக்கு நடுவில் ஒரு பெரிய ஸ்டிக்கு. அதே மாதிரி அந்த சைடு ஒரு பெரிய 2 பெரிய ஸ்டிக்கு நடுவில் ஒரு பெரிய ஸ்டிக்கு. நீ ஸ்மால் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். இனி எல்லாத்துக்குள்ளேயும் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் இந்த ஸ்மால் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற குட்டியான பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கேட்டால் அந்த ஆல் ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க. அப்போ நான் உங்களுக்கு போகிற வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் சேரும். உங்ககிட்ட கார்ட்போர்ட் இல்லாட்டி வீட்டில் எப்படி கார்ட்போர்ட் செய்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே சைஸ் நம்ம ஃபஸ்ட்டு 7 சென்டிமீட்டருக்கு எப்படி சர்க்கிள் கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி அந்த சென்டிமீட்டருக்கே ஒரு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது இந்த பின்னாடி பக்கத்தில் நம்ம ஒட்டிட போகிறோம். இப்போ நம்ம ஒட்டியிருக்க அந்த ஸ்டிக்ஸ் எல்லாமே பின்னாடி பக்கத்தில் தான் ஒட்டிகிட்டு இருக்கோம் இவ்வளோ நேரமாக. ஓகேங்களா? இனி இதான் ஃப்ரண்ட் சைட். என்னது தான் இப்போ ஒட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி ஒரு பசில் செய்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த பீஸ் இதுக்கு யூஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒட்டியிருந்தேன். ரொம்பவே அழகாக வந்திருந்தது. நீங்கள் இதை ஒட்டும் போது கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு தின் கார்ட்போர்ட் எடுத்துட்டு ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டேன். அதில் நம்மளுக்கு மொத்தம் 16 தேவைப்படும் இந்த மாதிரி. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஷேப் இல்லாட்டி வேறு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது ஒட்டினால தான் இந்த கிராஃப்ட்டுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெட் கலர் லீஃப் ஒட்டும் போது கொஞ்சம் எம்போஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம இதுக்கு கிராஃப்ட் ஷீட்ஸே யூஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் கலர் ஷீட்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. உங்ககிட்ட கலர் ஷீட் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி தின் கார்ட்போர்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். கலர் ஷீட்டே நம்ம இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலை. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், கார்ட்போர்ட் இல்லாட்டி நம்ம சேனலில் கார்ட்போர்ட் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டிக்ஸுக்கு பிளாக் கலர் தான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த லீஃப்க்கும் நீங்கள் பிடிச்ச கலரை அடிச்சுக்கோங்க. பிளாக்குக்கும் ரெட்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு, அதனால அது பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஸ்டிக்ஸுக்கு ஒயிட் கொடுத்துட்டு இந்த லீஃபுக்கு பிளாக் கொடுத்தீங்கன்னா அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் சின்சான் பசில் ஒட்டியிருக்கேன் இல்லையா, நீங்கள் அந்த பசிலே கூட ஒட்டிக்கலாம். இல்லாட்டி ஏதாவது இமேஜ், உங்களோட இமேஜ் ஒட்டினாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம அந்த நடுவில் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது ஒரு பசில் கேமாக தான் நான் ஃபஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ இது நடுவில் என்ன தான் ஒட்டுறது அப்படிங்கிற எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. அப்புறம் திடீர்னு தான் இந்த ஐடியா வந்துச்சு, இந்த சின்சான் ஒட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த சின்சான் ஒட்டினால. இதோட லிங்க்கும் அப்புறம் ஹோம்மேட் கார்ட்போர்ட் அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த சின்சான் பசில் கிட்ஸுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே டைம் பாஸ் ஆகும். இந்த கிராஃப்ட் ஃபுல்லுமே வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாலில் ஹேங் பண்ணி காமிக்கிற ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த கலர்ஃபுல் அந்த ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் அங்கே தூரமாக நின்று பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அந்த கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாபாய் சொல்கிற நேரம் வந்துடுச்சு. ஓகே, டாட்டா பாபாய், ஹேவ் அ நைஸ் டே. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.